ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, என்னம்மா வாழ்க்கையில் நிறைய விஷயம் செய்கிறோம், முயற்சிக்கு மேலே முயற்சி எடுக்கிறோம். ஆனால் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் தோல்வியையே பார்க்குறோமே அப்படின்னு பயமாகவும் பதட்டமாகவும் இருக்கா? பதட்டமோ பயமோ வேண்டான்னு சொன்னால் கேட்கவா போகிறேன்? நான் சொல்கிற விஷயத்த மட்டும் காதில் வாங்கிக்கோ. நீ காதில் வாங்கிட்டு ஞாபகம் மட்டும் வச்சுக்கோ. அப்போதான் உன் வாழ்க்கையில் நான் சொல்கிற விஷயம் நடக்கும்போது அன்னைக்கே சாய் சொன்னார்ல, நம்ம தான் தேவையில்லாமல் பயந்துட்டோங்கிற ஒரு எண்ணம் வரும். அம்மா, வாழ்க்கையில் நிறைய நாள் நிறைய பொழுது நீ முயற்சியை செஞ்சு நிறைய விஷயத்தில் ஏமாந்து போயிட்டேன். வாழ்க்கையில் நீ என்கிட்ட கேட்ட ஒரே ஒரு விஷயம், நான் முயற்சி செய்கிற விஷயம் எல்லாமே வெற்றி அடையணும். எல்லாருக்கும் மத்தியில் தலை குனிஞ்சிட்டேன், ஆனால் எல்லாருக்கும் மத்தியில் தலை நிமிர்ந்து வாழணும். யாரையும் எப்பையும் எந்த நிமிஷமும் என்னை கைவிட்டுறாதீங்க சாயின்னு. தங்க பிள்ளையே, உன்னை எப்படி நான் கைவிடுவேன்? நீ எல்லாருக்காகவும் வேண்டிக்கிற, ஆனால் உனக்காக வேண்டிக்க இங்கே யாராச்சும் இருக்காங்களா? முதல்ல அதை சொல்லு பார்ப்போம். உனக்காக இங்கே வேண்டிக்கிறதுக்கு எப்பயுமே யாருமே இல்லை. அதனால் நமக்காக வேண்டிக்க யாருமே இல்லைன்னு நினச்சிடாது. நீ என்கிட்ட ஒரே ஒரு முறை உனக்கு இதுதான் வேணும், இந்த விஷயந்தான் வேணும், அந்த விஷயந்தான் வேணும்னு சொல்லிட்டாலே போதும். உனக்கு என்னென்ன தேவையோ அதை ஞாபகத்தில் வச்சு ஒவ்வொன்றையும் உனக்காக செஞ்சு கொடுத்துருவேன். நிறைய பேர் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பின்னாடி இருந்து நிறைய துரோகத்தை செஞ்சு வேடிக்கை பார்த்துட்டாங்க. இனிமே அப்படியெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் தப்பான விஷயத்தை செஞ்சோ இல்லை உனக்கு தப்பாக நடக்கணும் அப்படின்னு நினச்சோ ஒரு காரியத்தில் இறங்குறாங்க. அப்படிங்கும்போது அவங்க இறங்கின அந்த நிமிஷமே அவங்க தோல்விங்கிற ஒன்றை சந்திப்பாங்க. வாழ்க்கையில் எப்பயுமே எல்லா நிமிஷமுமே ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது. ஆனால் இங்கே எல்லாரும் ஒரு விஷயம் நினச்சிக்கிறாங்க, இன்றைக்கி ஜெயிக்கிறோம், நாளைக்கும் இதே மாதிரி தான் நம்ம ஜெயிச்சுக்கிட்டே இருப்போமோ அப்படின்னு. இன்றைக்கி ஜெயிக்கிறவங்க நாளைக்கு தோப்பாங்கன்னு இல்லை, ஜெயிப்பாங்கன்னு இல்லை. எல்லாமே அவன் செய்கிற விஷயத்தில் தான் இருக்குது. இன்றைக்கி ஒருவன் தப்பு செய்கிறான் அப்படின்னா வாழ்நாள் முழுக்கவும் அவனுக்கு தப்பு செஞ்சு அதனால் நல்லது நடக்குங்கிறது கிடையாது. நீ நம்பிக்கை, நீ நல்லது தானே செய்கிற. எந்த பொழுதும் எந்த விஷயமும் எந்த நிமிஷமும் யாருக்கும் துரோகங்கிற ஒன்று செய்கிறதில்ல. அப்புறம் எதுக்கு பயப்படுற? நீ அனுபவித்த அத்தனை விஷயமும் கூடிய சீக்கிரமாக முடிஞ்சு உனக்கு நல்லது அப்படிங்கிற ஒன்று கிடைக்க போகுது. ஆயுசு முழுக்க உன்னுடைய வாழ்க்கையில் இன்பங்கிற ஒன்று வந்து உட்காரதான் போகுது. நீ நினைக்கலாம், இதெல்லாம் எத்தனை காலத்துக்கு நீங்கள் சொல்லுவீங்க, நானும் எதுக்காக எப்பயுமே உங்களை நம்பிக்கிட்டே இருக்கேன், என்னை எப்படி காப்பாற்ற போறீங்கன்னு நீ கேட்கலாம். இதுவரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ கவலைப்பட்டது, கண்ணீரை சிந்தினது, மற்றவங்களுக்காக பாவப்பட்டு உன்னுடைய கஷ்டத்தை கூட பார்க்காம அவங்களுக்கு உதவி செஞ்சது எல்லாம் போதும். எல்லாருமே உன்னை ஏமாத்துறதுக்கு தான் காத்திருக்காங்களே தவிர உனக்கு நல்லது செஞ்சிடணும், உன்னை வாழ வைக்கணும்னு இங்கே யாருமே நினைக்கிறதில்ல. அது உனக்கும் தெரியும். உன் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் நீ உதவி செய்கிற, எங்கே போனாலும் எல்லா விஷயத்தையும் வாங்கிட்டு வந்து தர. ஆனால் அவங்கெல்லாம் உனக்கு என்ன செய்கிறாங்கம்மா? துரோகத்தை தான் செய்கிறாங்க. துரோகம் செய்கிறவங்க கண்டிப்பாக மனுஷங்களாக தண்டிக்கப்பட விட்டாலும் தெய்வத்துக்கிட்ட வரும்போது கண்டிப்பாக துரோகம் செஞ்சவங்களுக்கு தண்டனை கிடைக்கத்தான் செய்யுது. இந்த பிறவியில் துரோகம் செய்கிறாங்க, அடுத்த பிறவியில் அவங்க அதை அனுபவிக்கிறாங்க. இதுதான் வாழ்க்கை. எல்லாத்தையும் புரிஞ்சு நடந்துக்கும். முயற்சி செய்கிற காரியம் உனக்கு தோல்வி அடையுதே அப்படின்னு நினைக்காது. முயற்சி செஞ்ச காரியம் கூடிய சீக்கிரமாக வெற்றியையே தரப்போகுதுன்னு நினை. எல்லா காலமும் உனக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும். தேவையே இல்லாமல் மனசை போட்டு குழப்பிக்கிட்டு வாழ்க்கையில் நிம்மதியே இல்லாமல் இருக்கிறதுக்கு எப்பயுமே மனசை போட்டு குழப்பிக்காமல் வாழ்க்கையில் நிம்மதியாக இரு.
தெளிவான எண்ணம் பிறக்கும். என்னைக்கு ஒருவன் குழப்பம் இல்லாமல் இருக்கானோ அன்னைக்கு அவன் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லா இருப்பான். ஏன்னா இங்கே யாருமே அப்படி இருக்கிறது இல்லையே. எல்லா நாளும் குழப்பத்தோடு தானே வாழ்கிறீங்க. எவ்வளவுதான் தெய்வம் நேரில் வந்து சொன்னாலும் சரி, நீங்கள் கேட்குற மாதிரி தெய்வமே வந்து நேரில் வந்து நின்று உன் வாழ்க்கையில் இதுதான் நடக்க போகுதுன்னு சொன்னாலும் சரி, உங்கள் குழப்பங்கள் மட்டும் அப்பையும் தீராது. தெய்வம் போனதுக்கு பிறகு தெய்வம் நமக்கு தான் சொன்னிச்சாங்கிற ஒரு குழப்பம் வரும். நம்ம இந்த விஷயம் சொன்னோமே அது சூட்சமோகமாக வேறொரு விஷயம் சொன்னிச்சே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். ஆக மொத்தம் உங்கள் மனசு குழப்பிய நிலையில் தான் இருக்க போகுது. அதனால் என்றைக்குமே சொல்கிறேன், எந்த நிமிஷமுமே சொல்கிறேன், கவலையோடு இருக்காத, குழப்பத்தோடு இருக்காத. அது என்றைக்கும் நல்லது தராது. உன் வாழ்க்கையில் நான் இருப்பேன், என்றைக்கும் இருப்பேன். உனக்கு தேவைப்படுற ஒவ்வொன்றையும் கொடுப்பேன். இன்றைக்கி நான் தானே உனக்கு தோல்வியை தரேன், நான் தானே நீ செய்கிற விஷயத்தில் உனக்கு வெற்றி கிடைக்காம வச்சுருக்கேன். அதே இந்த சாய் தான், நான் தான் உனக்கு நல்லதையும் செய்ய போகிறேன். அதே சாய் தான் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை வெற்றிகரமான ஒரு தொழில் செய்யும் ஒரு மிகப்பெரிய ஒரு நீ என்ன தொழில் செய்கிறியோ அதுலேயே மிகப்பெரிய ஒரு ஆளாகவும் மாற்றவும் போகிறேன். இதுவரைக்கும் நீ கண்டதெல்லாம் உன்னுடைய கர்ம வினை தான். ஆனால் இதுக்கு மேலே நீ பார்க்க போகிறது மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கையில் உண்மையை பாரு. உன் வாழ்க்கையில் என்னென்ன நடக்குதுங்கிறத பாரு. இதுக்கு மேலே உன் வாழ்க்கை முன்னேறிடுங்கிறத நினச்சிக்கோ. நீ நினைக்கிற ஒவ்வொன்றும் நடக்கும் அம்மா. தோல்வியை பார்த்த உனக்கு வெற்றியும் கிடைக்கும், நிறைய அதிர்ஷ்டமும் கிடைக்கும். ஏமாத்துறவங்களை நம்பாமல் என்னைக்கும் நீ சுதாரிக்க பாரு. நமக்கு வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத யோசிக்கிறத விட வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி யோசி. உன்னுடைய வாழ்க்கையில் நீ சிரித்து சந்தோஷமாக இருக்கிறது தான் எனக்கு பிடிக்கும். நீ என்றைக்குமே சந்தோஷமாக இரு. நாளுக்கு நாள் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றமும் நிறைய அற்புதமும் நிறைய நல்ல விஷயமும் நடக்கும். இன்னைக்கு வாழ்க்கை இப்படி இருந்தால் நாளைக்கு வித்தியாசமாக மாறும். உனக்கு பிடிச்ச மாதிரி தொழிலில் முன்னேற்றத்தை தரேன், வாழ்க்கையில் நிம்மதியை தரேன். என்றைக்கும் சிரித்து சந்தோஷமாக இரு. இந்த சொன்ன வாக்கெல்லாம் இந்த நிமிஷத்தோட மறந்துடாமல் காலம் முழுக்க நிம்மதியாக இந்த வாக்கை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருங்க. ஏன்னா கூடிய விரைவில் உன் குழப்பமெல்லாம் போய் இன்பம் நடக்க போகுது. சந்தோஷமாக இருக்கிற வழியை பார். சந்தோஷம் எங்கே இருக்குன்னு தேடாத, உனக்குள்ளத்தான் இருக்குது சந்தோஷம். அதே மாதிரி தான் கவலையை நினைக்கிறதும் நீ தான், சந்தோஷத்தை உருவாக்கிக்க போகிறதும் நீ தான். அதனால் என்றைக்கும் சுதாரிப்பாக இருங்க, நம்பிக்கையாக இருங்க. நாளுக்கு நாள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும், நமக்கான தெளிவு கிடைக்குங்கிறத நம்புங்க. நீங்கள் நம்பினாலே போதும், எல்லாம் நல்லது மட்டுமே நடக்கும். யோசிச்சு பார், எத்தனை நல்ல விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் இந்த செஞ்சு கொடுத்துருக்க. அதே மாதிரி கண்டிப்பாக நீ ஆசைப்படுற ஒவ்வொன்றையும் இந்த சாய் கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பேன். துரோகங்களுக்கு மத்தியில் வாழும் உனக்கு இனி எல்லாமே நல்லதாக நடக்கும். துரோகம் செஞ்சவங்க ஒவ்வொரு நாளும் அழப்போகிறார்கள். நீ சிரித்த முகத்தோடு சந்தோஷமாக இங்கு வாழப்போகிறாய். எப்பொழுதும் எல்லா நாளும் உனக்காகவும் உன்னுடைய குடும்பத்துக்காகவும் ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சு உன்னை வாழ வைத்து அழகு பார்க்க போகிறேன் இந்த சாய். என்று முன் கூட தான் இருப்பேன் இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.